Friends, good morning. 11:43. இன்னைக்கு ஸ்பெஷல் டே எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுனிதா வில்லியம் பூமிக்கு ரிட்டர்ன் வராங்க ஸ்பேஸ்லேருந்து. எல்லாம் அவளோட காத்துட்ருக்காங்க அவங்க வரதை. பசிபிக் ஓஷோனில் லான்ச் ஆகுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேட் 18 month 3 2025. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. And lead us not to temptation but deliver us from the evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு 1 Chronicles 10th chapter 1-14. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலுடனே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். Now the Philistines forgot against the Israel, and the man of the Israel failed from before these Philistines and fall down shelling in the mountain of Gilboa. வசனம் 2. பெலிஸ்தர்கள் சவுலையும் அவன் குமாரர்களையும் நோக்கி, தொடர்ந்து சவுலின் குமாரர்களாகிய யோனத்தானையும் அபினேவாவையும் மில்ஷுபாவையும் வெட்டி போட்டார்கள். And the Philistines followed this Adon after Saul, and after these sons and these Philistines slave Jonathan and Abinadab and Milchaa and the sons of the Shaul. வசனம் 3. சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்து வில் வீரர்கள் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரர்களுக்கு மிகவும் பயப்பட்டு, and the Bethel went and served against Saul, and this archer is ate him, and he was an one that have these archers. வசனம் 4. தன் ஆயுததாரிகளை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்களை வந்த என்னை அவமானப்படுத்துவதபடிக்கு நீ உன் ஆயுதத்தை உருவி என்னை குத்திப்போடு என்றான். அவனுடைய ஆயுததாரிகளோ மிகவும் பயப்படுத்தினாள். அப்படி செய்ய மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டி அதன் மேலே விழுந்தான். Then said and Saul to this an armorer, draw and this sword, and trust me and should go and therewith lust, and this uncrust me seed, command the abbas me, but is an armorer will not, for he was an server of it. So Saul took his sword and fall up and hit. வசனம் 5. சவுல் செத்து போனதே அவன் ஆயுததாரிகள் கண்டபோது அவனும் பட்டயத்தின் மேலே விழுந்து செத்து போனான். And when he is an armorer, this and Saul and was dead, he fall liquish and this sword and die. வசனம் 6. அப்படியே சவுல் அவன் 3 குமாரர்களும் அவன் வீட்டார் மனுஷர்கள் அனைவருமே கூட செத்து போனார்கள். So Saul died, and his and 3 sons, and all this and house dead and get together. வசனம் 7. ஜனங்கள் முறிந்தோடினதையும் சவுல் அவன் குமாரர்களையும் செத்துப்போனதையும் பள்ளத்தாக்கில் உள்ள இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கண்டபொழுது தங்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர்கள் வந்து அவைகளை குடியிருந்தார்கள். And when all the men of the Israel that were in this valley saw that they and field and that Saul and his sons and were dead, then they and forsake their and cities and field, and these Philistines come and dwell in them. வசனம் 8. வெட்டப்பட்டவர்களின்
வஸ்திரங்களையே உரிந்து கொள்ள பெலிஸ்தியர்கள் மறுநாளிலே வந்தபோது அவர்கள் சவுலையும் அவன் குமாரர்களையும் கீழ்பா மலையிலும் விழுந்து கிடந்த கண்டு. And it's come to pass, and the morrow, when the Philistines come to the strip, this selling, that they and found and Saul and his sons and falling in this mount of Gilboa. வசனம் 9. அவன் வஸ்திரங்களையே உரிந்து அவன் தலையையும் அவன் ஆயுததாரிகளையும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களுக்கு ஜனங்களுக்கும் அதை பிரஸ்தாவப்படுத்தும்படிக்கு பெலிஸ்தருடைய தேசத்திலேயே சுற்றிலும் செய்தி அனுப்பி. And when they had stripped him, they struck his head and this and armor and sent into this land of the Philistines around about to the carry the things unto the idols and to these people. வசனம் 10. அவன் ஆயுததாரிகளை தங்கள் தேவர்கள் கோவில்களிலே வைத்து அவன் தலையை தகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். And they put his and armor in this house of this god, and first ended his and head in this temple of the Dagon. வசனம் 11. பெலிஸ்தியர்கள் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கீழ் அத்தேசத்து யாபோஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்டபொழுது, and when all the Jebusite here and all these Philistines here done to the Saul. வசனம் 12. பராக்கிரமசாலிகள் எல்லோரும் எழுந்து போய் சவுலின் உடல்களையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யோபோசுக்கும் கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளையே யோபோசில் இருக்கிற ஒரு கர்வேலி மரத்தின் கீழே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். And arise all these valiant men and took away the body of the Saul and the bodies of his sons, and for buried them to the Jebus, and buried their bones under this oak in this Jebus, and fasted 7 days. வசனம் 13. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமே அவன் கர்த்தரையை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையே கேட்கும்படிக்கு தேடின நிமித்தம் செத்து போனான். ஸோ சவுல் அப்போ பிடிக்கல கடவுளுக்கு இது செய்கிறது. ஸோ சவுல் and die for this and transgression which he and committed commandment against the Lord, even and against the words of this Lord, and which he and keep it not, and also forsake asking and counsel of this one that he had and familiar spirit to the inquiry of it. வசனம் 14. அதற்கு அவர்கள் அவனை கொன்று ராஜ்யத்தை ஈசாயின் குமாரனாகி தாவீதின் வம்சமாக திருப்பினார். And inquiring not of this Lord, and therefore and he slave him and turned it to the kingdom unto the David, the sons of the Isa. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன போட்டிருக்குன்னா அஞ்சனம் பார்க்குறதுலாம் பிடிக்கல கடவுளுக்கு. அது தேடின நிமித்தம் செத்து போனான். அஞ்சனம் பார்க்க தேடின நிமித்தம் செத்து போனான். இதெல்லாம் பிடிக்காது அவருக்கு கடவுளுக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து கிராஸாக, அதாவது டைரெக்டாக போகிற வழியை தவிர்த்து, கடவுள்கிட்ட கேட்டு போகிற வழியை தவிர்த்து, அவங்களே ஒரு இதை ட்ரை பண்ணி ஷார்ட் அண்ட் கட்டில் உள்ளே போகிறது இப்போ கடவுளுக்கு பிடிக்கல. அதனால் தாவீதை ராஜாவாக தேர்ந்தெடுத்துட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 Chronicles 11th சாப்டர் படிக்க போகிறோம் அடுத்து.